ஷெர்ஷாவின் சாதனைகள். ஷெர்ஷா ஒரு மாவீரர் மட்டுமல்ல, அசாத்திய நிர்வாகத் திறமை கொண்ட அதிபுத்திசாலி. பழைய இந்தியாவிற்கும் புதிய இந்தியாவிற்கும் இடையே ஒரு பாலமாக திகழ்ந்தவர் ஷெர்ஷா என்றும், நிர்வாகத்தில் இந்த ஆப்கானியர் காட்டிய ஒரிஜினாலிட்டியை ஆங்கிலேயர்கள் கூட காட்டவில்லை என்றும் வரலாற்று ஆசிரியர்கள் ஷெர்ஷாவை புகழ்கிறார்கள். மத்திய அரசு, மாநில அரசு, கவர்னர்கள், விஸ்தாரமான அதிகார வர்க்கம் எல்லாவற்றையும் ஆரம்பித்து வைத்தவர் ஷெர்ஷா தான். இவையெல்லாம் அவர் காலத்தில் சிறப்பாகவே இயங்கியது வேறு விஷயம். ஷெர்ஷாவின் சாம்ராஜ்யம் சர்க்கார் என்று அழைக்கப்பட்ட 47 யூனிட்களாக பிரிக்கப்பட்டது. ஒவ்வொரு சர்க்காரும் பல மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டது. ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு அதிகாரியும் ஆடிட்டரும் நியமிக்கப்பட்டனர். அன்றாட நிர்வாக குறிப்புகள் மினிட்ஸ் எழுத ஒரு இந்து அதிகாரியும் ஒரு முஸ்லிம் அதிகாரியும் நியமிக்கப்பட்டனர். அதிகாரிகள் ஒரே இடத்தில் இருந்தால் மெத்தனம் வந்துவிடும் என்பதால் 2 அல்லது 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதிகாரிகளை வெவ்வேறு பகுதிகளுக்கு மாற்றினார் ஷெர்ஷா, அதாவது டிரான்ஸ்ஃபர். ஷெர்ஷா காலத்தில் இன்று நடைமுறையில் இருக்கும் பெரும்பாலான நில சீர்திருத்தங்கள் உருவாக்கப்பட்டன. பட்டாக்கள் வழங்கப்பட்டு விவசாயிகள் ஊக்குவிக்கப்பட்டார்கள். விவசாயிகளின் வருமானத்தில் 4இல் 1 பங்கு சரியாக அரசுக்கு போக வேண்டும். பஞ்ச காலங்களில் விவசாயிகளுக்கு அட்வான்ஸ் மற்றும் கடன் உதவிகள் தரப்பட்டன. வெள்ளத்தினாலோ பெரும் மழையினாலோ பாதிப்பு ஏற்பட்டால் கடன்கள் ரைட் ஆஃப் செய்யப்பட்டன. மிக நீண்ட விஸ்தாரமான கிராண்ட் ட்ரங்க் ரோடுகளால் இந்தியாவை இணைத்த முதல் மன்னர் ஷெர்ஷா தான். வங்கத்தையும் பஞ்சாபையும் இணைக்கும் 2000 மைலுக்கு மேல் நீளமான ஷெர்ஷாவின் சாலையைத்தான் இன்றும் நாம் பயன்படுத்துகிறோம். ஆக்ராவிலிருந்து ஜோத்பூர், லாகூரிலிருந்து மூல்தான் என்று ஏகமாக சாலைகள் போட்டுக்கொண்டே போனார் இந்த மன்னர். அது மட்டுமல்ல, சாலைகளில் இருபுறமும் நிறைய பழங்கள் கொண்ட மரங்கள் நடப்பட்டன. 2 மைலுக்கு ஒரு கிணறும் 10 மைலுக்கு ஒரு சத்திரமும் உருவாக்கப்பட்டன. சத்திரத்தில் இந்துக்கள், முஸ்லிம்கள் தங்கவும் வழிபடவும் தனிப்பகுதிகள் இருந்தன. இந்த சத்திரங்கள் தபால் நிலையங்களாகவும் பயன்படுத்தப்பட்டன. குதிரை ஏற்றத்தில் பயிற்சி அளிக்கப்பட்ட துடிப்பான பக்கத்து ஊர் இளைஞர்கள் தபால்காரர்களாகவும் பணிபுரிந்தார்கள். கடிதங்கள் அல்லது பார்சல்கள் ரிலே ரேஸ் கணக்காக இந்த குதிரை வீரர்கள் போய் சேர வேண்டிய இடத்திற்கு வேகமாக கொண்டு சேர்த்தார்கள். ஆகவே முதல் கூரியர் சர்வீஸ் ஏற்படுத்திய பெருமையும் ஷெர்ஷாவிற்கு போகிறது. ஒவ்வொரு மாவட்டத்திலும் போலீஸ் படையும் ஷெர்ஷா ஆட்சியில் அமைக்கப்பட்டது. குற்றப்பத்திரிகை முறையாக எழுதப்பட்டது. தண்டனை கடுமை. நெற்கதிர்களை திருடினால் கூட காது அறுக்கப்பட்டு திருடியவர் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டார். ஷெர்ஷா ஆட்சியில் ஒரு மூதாட்டி பானை நிறைய பொற்காசுகளை வைத்துக்கொண்டு வனாந்திர பகுதிகளில் கூட இரவில் தன்னந்தனியாக நிம்மதியாக உறங்கலாம். ஏனெனில் திருடர்களே அப்போது கிடையாது என்கிறார் நிஜாமுதீன் அகமது என்னும் சமகால வரலாற்று ஆசிரியர்.